ஈரோடு மாவட்டத்தில் சாதி பெயரை சொல்லி கல்லூரி மாணவர்களை வழிமறித்து தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அத்தானி கைகாட்டி பெருமாள் கோவில் பகுதியைச் சேர்ந்த பூபதி மற்றும் ரஞ்சித்குமார் ஆகிய இருவரும் கல்லூரியில் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்கள் இருவரும் இருசக்கர வாகனத்தில் கோபி பொல்வாக்களிப்பாளையம் அருகே சென்றபோது அங்கு நின்றிருந்த 4 நபர்கள் அவர்களை வழிமறித்து எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என கேட்டுள்ளனர். அத்தானி கைகாட்டி பகுதியை சேர்ந்தவர்கள் என கூறியதை அடுத்து அந்த நண்பர்கள் சாதி பெயரை சொல்லி அவதூறாக பேசி இருவரையும் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. அடியை தாங்க முடியாமல் இருவரும் ஊருக்குள் சென்று பொதுமக்களிடம் உதவி கேட்ட நிலையில் அப்பகுதி மக்கள் இவர்களை கல்லூரி மாணவர்கள் என நம்பாமல் ஆடு திருட வந்தவர்கள் என கூறி புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் தங்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லுமாறு கேட்டும் பொருட்படுத்தாமல் அதிகாலை 3 மணி வரை இருவரையும் தாக்கியதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். பின்னர் விடுவிக்கப்பட்ட இருவரும் இந்த சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். சாதி அடிப்படையில் கல்லூரி மாணவர்கள் தாக்கப்பட்ட இந்த சம்பவம் ஈரோடு மாவட்டம் முழுவதும் கடும் அதிர்ச்சியையும் கண்டனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.